வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் அழகு குட்டி செல்லம். ஆண் வாரிசு வேண்டும் என்ற ஆசையில இருந்து கருணாசுக்கு தொடர்ந்து 3 பெண் குழந்தைகள் பிறக்கின்றன. 4வது குழந்தையாவது ஆண் குழந்தையாக பிறக்காதா என்ற ஏக்கத்துடன் இருந்து வருகிறார். ஆனால் அவரது மனைவிக்கு 4வது குழந்தையும் பெண் குழந்தையாகவே பிறக்கிறது. இதனால் விரக்தி அடைகிறார் கருணாஸ். கணவன் மிகவும் வருத்தத்தில் இருப்பதை உணர்ந்த கருணாசின் மனைவி அந்த குழந்தையை கூவமாற்றுக்கு அருகில் போட்டுவிட்டு குழந்தை இறந்து விட்டதாக கருணாசிடம் கூறுகிறார். ஆனால் இதை கருணாஸ் நம்ப மறுக்கிறார். மனைவியிடம் சண்டை போட்டுவிட்டு குழந்தையை தேடி செல்கிறார். இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து வரும் தனது பள்ளிக்கு வர வேண்டிய நிதி தடை செய்யப்பட்டு இருக்கிறது என்று அறியும் பாரதியார் சுரேஷ் இவரது பள்ளிக்கு நிதி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு எடுக்க வருபவரை கவரும்படி ஏதாவது செய்தால் தனது பள்ளிக்கு வர வேண்டிய நிதி வந்து சேரும் என்று நம்புகிறார். இதற்காக பள்ளியில படிக்கும் எண் மற்றும் 5 மாணவர்களை வைத்து ஒரு நாடகம் நடத்தி அவரை கவர முயல்கிறார். அப்போது மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் நாளில் இயேசு பிறப்பை மையமாக வைத்து ஒரு நாடகத்தை நடத்த முடிவெடுக்கிறார்கள். இந்த நாடகத்துல இயேசுவாக பிறக்கும் குழந்தை பொம்மைக்கு பதிலாக நிஜத்திலே ஒரு குழந்தை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தேடி அலையும் மாணவர்கள் கையில் கருணாசின் மனைவி விட்டு சென்ற பெண் குழந்தை கிடைக்கிறது. இதை அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். மறுமுனையில் செஸ் விளையாட்டுல சாம்பியனான கிருஷாவை சக விளையாட்டு வீரர் காதலித்து கர்ப்பமாகி விடுகிறார். ஏமாற்றியும் விடுகிறார். இதனால் கிருஷா நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தற்கொலை செய்ய முயல்கிறார். அவளை தற்கொலையில் இருந்து காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறார் கருணாஸ். அங்கு அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அதே வேளையில் செஸ் போட்டி ஒன்று தொடங்க அதில் அவள் கலந்து கொண்ட தன்னை ஏமாற்றியவனை நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற திட்டமிடுகிறார். அதே நேரத்தில் கனடாவில் இருந்து வரும் அகில் மற்றும் ரித்திகா தம்பதிகள் தீவிரமான தாக்குதலில் தங்களது குழந்தையை இழந்து மனமுடைந்து வாழ்கிறார்கள். மறுபுறம் நாடகம் நடத்தும் மாணவர்களோட ஒருவருடைய அப்பாவான நரேனும் அவரது மனையும் விவாகரத்து கேட்டு கோர்ட்ல நிற்கிறார்கள். அப்பா அம்மாவின் மனம் மாற வேண்டும் என்று நினைக்கும் அந்த மாணவன் ஏங்கி நிற்கிறான். இறுதியில தனித்தனி சூழல்ல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஒரே இடத்தில் வைத்து கதையை முடித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் இந்த காலத்துல பல குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டு தூக்கி எறியப்படுவது, குழந்தைக்காக கோவில் கோவிலாக சுற்றாமல் அனாதை இல்லங்களை சுற்றினாலே போதும் என ஒற்றை வரியில் சொல்லியிருக்கும் இயக்குனருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இந்த படத்துல நடித்திருக்கும் அனைத்து கதாபாத்திரங்களும் இயக்குனர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அவர்களும் தங்களோட கதாபாத்திரத்தை செவ்வன செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்களோட நடிப்பு அனைவரையும் கவர்கிறது. படத்துல முக்கிய பலமே கருணாஸ் தான். இவர் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் மிகவும் தத்ரூபமான நடிப்பை கொடுத்திருக்கிறார். தனது குழந்தையை தூக்கி வீசிய மனைவியை அடித்து உதைக்கும் காட்சிகளில் பளிச்சிடுகிறார். ரித்திகா, அகில் ஆகியோர் கொஞ்சம் நேரமே வந்தாலும் மனதில் பதிகிறார்கள். செஸ் விளையாட்டு வீராங்கனையாக வரும் கிருஷிகா புதுமுகமாக இருந்தாலும் சிறப்பாக நடித்துள்ளார். தம்பி ராமையா, ஆடுகளம் நரேன் ஆகியோரோட நடிப்பு அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குத்துப்பாட்டு, அறிமுக பாடல் என இல்லாமல் குடும்பத்துடன் ரசிக்கும்படியான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சார்லஸ். விஜய் ஆம்ஸ்ட்ராங்கோட ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்துல வெட் சங்கரின் இசையும் பக்கபலமாக இருந்திருக்கிறது. மொத்தத்துல அழகு குட்டி செல்லம் அனைவருடைய செல்லம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.